அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் ஒரு தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ தக்காளி வாங்கி அதை நல்லா தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கழுவி காய வச்சு சுத்தமாக துணியில் துடைச்சிட்டு நான் வச்சுருக்கேன். இது வாங்கி 2 நாள் ஆச்சு. வெளியிலேயே வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியிலே வச்சு நல்லா பழுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியிலே வச்சுட்டேன். நல்லா பழமாக பழுத்து கனிஞ்ச நிலமையில் இருக்குது. இப்போ வாங்க இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த பழமாயிடுச்சு. இதில் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, டேமேஜ் எதுவும். அப்படி இருந்து இந்த ஒன்று இருக்குது, இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். இந்த மாதிரி தனியாக 1 கிலோ வாங்கியிருக்கு. அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க புளியை இப்படி எடுத்து இப்படி பிடிச்சோம்னா இப்படி நம்ம கைக்கு ஒரு பிடி இருக்கணும், நல்லா கரெக்டாக. இதோட அளவு ஒரு 100 கிராம் இருக்கும் புளி. 1 கிலோ தக்காளிக்கு புளி ஒரு 100 கிராம். இப்போ மிளகாய் பொடி போடலாம். இருந்தாலும் நான் இந்த காஷ்மீர் வத்தல் ஒரு 20 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி அப்படியே வறுத்து பொடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் கடுகு. இதை இப்போ இந்த கடாயில் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுவடட்டும். இந்த மாதிரி பூண்டு, மலம்பூண்டு, இதை உடச்சி அப்படியே மேத்தோலை எடுத்துட்டு எல்லா பூண்டையும் அப்படியே உரலில் போட்டு இடித்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதை எடுத்து வேற தட்டுக்கு மாற்றிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நறுக்கிட்டு அந்த ஒயிட் கலராக உள்ளே இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படியே மேலேயே ரவுண்டாக எடுத்து வச்சுக்கிறணும். இந்த மாதிரி இது ஒயிட் கலராக இருக்குது வெளியே வந்துடும். இதே மாதிரி எல்லா தக்காளியும் எடுத்துட்டு அதை 8ஆக கட் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த பெருங்காய கட்டியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டை இந்த உரலில் போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் வத்தலை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே ஊற்றின எண்ணெயில் இந்த தக்காளியை சேர்த்துக்கணும். இந்த புளியவும் இதோட வேவிச்சு இதை மூடி வைக்கக்கூடாது. ஏன்னா மூடி வச்சோம்னா அந்த தண்ணி எல்லாம் வேர்வை தண்ணி உள்ள விழுகும். அதனால இந்த ஓப்பன்லயே அப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த வெந்தயமும் கடுகையும் அரைச்சிட்டோம். இதோட இந்த வத்தலையும் சேர்த்து இந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இதை பொடியை அரைச்சி வச்சு
தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் புளியும் இப்போ வந்து இந்த சட்டியில் வந்து தாளிக்கலாம். இதை வதக்கும் போது ஒரு 100 எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு 100 எண்ணெய் ஊற்றிருக்கோம். மொத்தம் 200 எண்ணெய் தேவைப்படும். இப்போ வந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம், அந்த வரமிளகாய் எல்லாத்தையும் வந்து இந்த அளவுக்கு நுணுக்கி வச்சாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடுகு, உளுந்தும் சேர்த்துக்கணும். கடுகு பொரியட்டும். கடுகு உளுத்தும் நல்லா சிறந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து இந்த இடித்து வச்ச பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறோம். பூண்டு வந்து வாசம் வர்ற வரையும் நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏற்கனவே அரைச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் தூள் சேர்த்து. தொக்குக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கொஞ்சம் தெரிக்கும், அதனாலதான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து. இதில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். நான் சில பேர் இதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி அடிக்கலை. இப்படியே இருக்கட்டும். இதை வந்து தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகாயின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து வெல்லம் சேர்த்துக்கணும். புளிப்பு, உரப்பு எல்லாமே இருக்கிறதுனால இது சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்ச பிறகு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாதான் வந்து அந்த மணம் வந்து அப்படியே இருக்கும். கடுகு, வெந்தயம், அந்த மிளகாய் வத்தல் வாடை, அதுக்காகவே லாஸ்ட்டில் நம்ம சேர்க்குறோம். இந்த பச்சை வாசனை போகிற வரையும் வெயிட் பண்ணலாம். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இந்த லுக்கு கிடச்சிருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் போல. இப்போ வந்து மல்லிகைப்பூ இட்லி, சூப்பரான தக்காளி தொக்கு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.